Hi guys, Assalamu alaikum. Welcome to Lady Boss Kitchen. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஸ்ரீலங்கன் ஃபேமஸான ஒரு டிஷ் தான் சுருட்டாப்பம். ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒரு பிளெண்டர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கோதுமை சேர்த்துக்கோங்க. கோதுமாவுக்கு பதிலாக ஆட்டமாவும் ஆட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ இது கூட ஒரு துளி பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு அண்ட் ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட 1.5 கப் தண்ணியையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான பேட்டராக ஆகிக்கணும். இதை மூடி போட்டு 10 to 15 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ண வைப்போம். இந்த டிஷ்ஷை சிலாக்கள் சுருட்டாப்பம் என்று சொல்லுவோம், சிலாக்கள் பேன் கேக் என்றும் சொல்லுவோம். ஸோ நீங்கள் இதை எந்த நேமில் சொல்லுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இதுக்கு தேவையான ஃபில்லிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு பேனை ஹீட் பண்ணுங்கள். அதில் 1/4 கப் சீனியாக சேர்த்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் கேரமல் பண்ணி எடுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு கேரமல் பண்ணணும். ஸோ அது பேர்ன் ஆகாது, கோல்டன் கலருக்கு வரும். அண்ட் சீனி நல்லா கரைஞ்ச போகிறோம். இது கூட 1/2 கப் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளணும். அண்ட் இப்போ இதிலையே 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு கூட 1 கப் துருவின தேங்காவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். வாசத்துக்கு கொஞ்சமாக வெனிலா எசன்ஸையும் சேர்த்துக்கொள்ளணும். அண்ட் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுவோம். அந்த தன்மை எதுவும் இல்லாமல் கோகோனட் நல்லா ட்ரை ஆகி வரணும். கோகோனட் ஃபில்லிங் ரெடி ஆகிட்டு இதை ஒரு சைடில் வைப்போம். இப்போ இதுக்கு தேவையான பேன் கேக்ஸை ரெடி பண்ணுவோம். ஸோ பேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி ஸ்மூத்தாக ஆகிக்குது. மிச்சம் திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பேனை ஹீட் பண்ணிவிட்டு பேன் ஹீட் ஆகின போகிறோம் இதை ஒரு ஸ்பூனாக ஊற்றி தோசை மாதிரி சுட்டு எடுக்கணும். ஆனால் இது ஒரு சைடு மட்டும்தான் குக் பண்ணுறது, 2 சைடும் குக் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு மேலே ஃபுல்லாக ட்ரை ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் பேன்லேருந்து எடுத்துடணும். ஸோ இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது சூடோடு இருக்க போக்கிலேயே நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற ஃபீலிங்கை நடுவில் வச்சுட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரோல்ஸ்க்கு மடிப்போம் அதே மாதிரி ஃபஸ்ட் மேலே அண்ட் கீழேயால் ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் ஒரு சைடால் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரோல் பண்ணினோம்னா அந்த சூடோடு செய்ய போக்கில் அது எல்லா சைடும் ஒட்டிப்படும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஃபில்லிங் எதுவும் லீக் ஆகாது, ஃபுல் கவர்டாக இருக்கும். இப்போ அதே பேன் கேக் பேட்டரில் கொஞ்சமாக ஃபுட் கலரிங் சேர்த்து செய்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் என்ன ஃபுட் கலரிங் ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நார்மலாக செஞ்சிடுங்க. டீ டைமுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது. அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட ஃபேவரட்டான ஒரு டிஷ். என்னை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்ல சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான பேன் கேக்ஸ் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குமே நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்றா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுவோம். அதை எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.